திரைப்பட நடிகரும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய தீவிர ரசிகருமாக இருந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவுடைய உதவி இயக்குநராக பணிபுரிந்து தொடர்ந்து பல வெற்றி படங்களை தமிழகத்தில் தந்த மதிப்புக்குரிய பாக்கியராஜ் அவர்கள் மரணம் செய்து கேட்டு உண்மையிலேயே நாங்கள் வருத்தமும் வேதனையும் அடைகிறோம். அன்னாருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறோம். சின்ன சின்ன வீடு, டார்லிங் டார்லிங், முந்தானை முடிச்சு போன்ற பல்வேறு வெற்றி படங்களை குறித்த பாக்கியராஜ் அவர்கள் பெண்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்தியிருந்த அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். எம்ஜிஆரால என்னோட கலை உலக வாரிசுன்னு அறிவிக்கப்பட்டவர். ஆமாம், ஒரு சமயம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆராலேயே என்னுடைய அரசியல் வாரிசு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு திரையுலக வாரிசு என்று சொன்ன பாக்கியராஜ் அவர்கள் உண்மையில் 73 வயது உடல்நலக்குறையால் மருத்துவமனையில் மரண செய்தி கேட்டு உண்மையில் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அறநிலையத்துறையில கோவில் நிதியை பயன்படுத்தி கோவிலுக்கு பயன்பெறாத திட்டங்களை முந்தைய அரசு நிறைவேற்றதுன்னு சொல்லி தமிழக வெற்றி கழக அமைச்சர்கள் சொல்லியிருக்காங்க. ஊட்டியில் இந்த மல்டி பார்க்கிங்லாம் ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலியிலேயும் அறநிலையத்துறை சார்பில் காந்திமதி ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா கமர்ஷியலுக்காக வரிசையாக கடைகள்லாம் கட்டப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த செயல்பாடு, இந்த அரசோட இந்த செயல்பாடு எப்படி? பொதுவாக இந்த அரசினுடைய செயல்பாடு என்பது செயல்பாடே இல்லாத ஒரு அரசாங்கம். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லி வருகிறேன், ஸ்டுடியோக்குள்ளே நடக்கிற மாதிரி தான் இது நடக்குது. மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பார்த்தா அவரே கையில் ஃபோன்லேருந்து எடுத்து ஒரு டேப்லெட் பொடியை அப்படி கசக்கி அப்படி சாப்பிட்றதுக்காக வச்சுருக்கார் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர். இந்த நாட்டில் என்ன நடக்குங்கிறதே நமக்கு தெரியல. கேட்டால் சிங்கப்படை பெண்களுக்கு எதிராக எது நடந்தாலும் நாங்கள் சிங்கப்படை ஆரம்பிச்சிருக்கோம்னு சொன்னாங்க. ஆனால் அது பிறகு தான் பார்த்தா 17 வயசுலேருந்து 80 வயசு வரையும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. காரணம் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பொடியை கசக்கிட்டார். பொடியை கசக்கி சாப்பிட்றாரு. கேட்டால் சின்ன பிள்ளைகளுக்கு 1.5 வயசு குழந்தைக்கு நாங்கள் மாத்திரை கொடுக்கோம், பொடிச்சு கொடுக்கோம் அப்படிங்கிறார். அங்கே எல்லா இடத்தையும் தேடி பார்த்தா பக்கத்தில் எங்கேயுமே சின்ன குழந்தைகள் எங்கேயுமே இல்லை. ஆனால் இப்படி பொடியை வச்சு கலக்கி பிடிக்கிற ஒரு அமைச்சரே அது நேரில் வரும்போது மக்களுக்கு இப்போ எந்த முறையில் பாதுகாப்பு இருக்கும்? அதனால் இந்த அரசு ஒரு மோசமான அரசாக தான் பார்க்க முடியுது. ஆனால் நிர்மலா சீதாராமன் வரவேற்க மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த அரசு சட்டசபையிலேயே நாங்கள் அரசியல் ரீதியாக இது பண்ணுறாங்க, அதே மாதிரி மத்திய அரசோட இணக்கமாக செல்வேன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காரு. இதெல்லாம் நாங்கள் வரவேற்க விஷயமா இருக்கதா சொல்லியிருக்காங்களே உங்களோட நிதி அமைச்சர். இப்பவும் நான் சொல்கிறேன், மத்திய அரசோட இணக்கமாக அவங்க போன வார்த்தையை நானும் வரவேற்கிறேன். ஆனால் சட்டமன்றத்தில் என்ன நடக்குது? சட்டமன்றத்தில் அப்பாவை காணவன் ஒரு வஞ்சனையோடு பேசுறது, இப்படி வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி பேசுறது ஒரு முதலமைச்சருக்கு அழகா? அதைத்தான் நாங்கள் கேட்கணும். இல்லை, அவங்க ஏற்கனவே பல விமர்சனங்களை வைத்த பிறகு தானே நாங்கள் இதை மாதிரி சொல்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் முதலமைச்சர் அதோட வெட்டிடுவேன்னு சொல்லியிருக்காங்களா யாராவது? அவர் ஏற்கனவே கையை அமைச்ச காங்கிரஸை முடிச்சிட்டோம் அந்த மாதிரி காமிச்ச மாதிரி தான், நான் அதுக்காக தான் காமிச்சேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. செல்வராஜ், பொதுக்கூட்ட மேடையில் எது வேணாலும் பேசலாம், சட்டமன்றத்தில் அதை பேச முடியாது. சட்டமன்றங்கிறது மக்களுக்கான திட்டங்களையும் நலத்திட்டங்களையும் நலனையும் கொண்டு வர வேண்டியதான் சட்டமன்றம். சபாநாயகர் அனுமதியோட தானே அந்த இதை செஞ்சார். அவரே சபாநாயகரும் சேர்த்து தான் கண்டனம் சொல்றேன். நானும் சபாநாயகரை ஒரு சில விதத்தில் வரவேற்கிறேன். பாஜக எதனால வரவேற்கிறேன் அப்படின்னா, ஒரு விஷயத்த சொன்னார் அமைச்சர்கள் பேசும்போது, நீங்க ஆதாரம் இருந்தால் பேசுங்க அப்படின்னு சொன்னார். அதில் நான் வரவேற்கிறேன். ஆனால் முதலமைச்சர் ஆதாரமே இல்லாமல் பேசுறார், அதை எப்படி வரவேற்க முடியும்? என்ன இதுக்கு பார்ட்டி கண்டுதான் எல்லாத்துக்கும் தான் ஆதாரம் என்பது. ஆதாரம் இல்லாமல் பேசும்போது அது எப்படி முதலமைச்சருக்கு ஒரு நீதி, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு நீதி, எதிர்கட்சி
சட்டமன்ற உறுப்பினர் நீதினு எப்படி சொல்ல முடியும்? பிரதிநிதியா வந்து தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தரையுமே நியமிக்காம நாயகன் படத்தோட ப்ரொடியூசரை கொண்டு தமிழக அரசு நியமிச்சிருக்குது. நான் தான் சொன்னேன், ஸ்டுடியோ ஆட்சி நடக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஸ்டுடியோ ஆட்சி நடக்கும். ஜனநாயகம் படத்தினுடைய ப்ரொடியூசர் கொங்கணி, கர்நாடக மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் முதலமைச்சராக இருக்கக்கூடிய DK சிவகுமாருடைய நண்பன். அவரை தமிழகத்தினுடைய டெல்லி பிரதிநிதியாக போட்டால் எந்த விதத்தில் சரி? ஏற்கனவே மேகதாது பிரச்சனை ஓடிக்கொண்டே இருக்கிறது. தமிழகத்தின் நலனுக்காக கர்நாடகத்தைச் சேர்ந்தவர் எப்படி போய் பேச முடியும்? இதுதான் எங்களுடைய கேள்வி. மேகதாது ஒருவேளை பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக அவர் நியமிக்கிறது மூலமா இரு மாநிலத்துக்கு இணக்கத்தை ஏற்படுத்தலாம். கசாப்பு கடைக்காரங்க கையில் கொண்டு ஆடை வழக்கு கொடுக்குறீங்களா நீங்க? பாஜக எங்க கூட யாரும் நெருங்கல. நாங்க எப்பொழுதுமே இருக்கிற அளவுக்கு இல்லையா? அதாவது நீங்க கேட்கிற கேள்வி நினைச்சிட்டு கேட்கிற கேள்வி வேற, நான் சொல்ற பதில் வேற. ஏற்கனவே எனக்கு நெருங்கிய நண்பர் வேற சொன்னீங்க ஸ்டாலின். இப்போ குறிப்பா பாத்தீங்கன்னா இப்போ பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக திமுகவும் இருப்பது போல ஒரு தோற்றங்கள் தமிழகத்தில் இருந்தது. எனக்கு வந்து நீங்க நெருங்கிய நண்பர்னு முன்னாடியே சொல்லியிருக்கீங்க. நீங்க எம்எல்ஏ இருக்குமே எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், அதுல மாற்று கருத்தே இல்லை. அதனால நண்பரோட இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கா? அதாவது வீட்டு பிரச்சனையா இருந்தா பேச முடியும், அரசியல் பிரச்சனை நாங்க நண்பராக இல்லை. இல்ல அவரு இப்ப அரசியல் பிரச்சனைக்காக தானே பிஜேபியை நோக்கி வரத மாதிரி ஒரு தோற்றங்களும் இருக்கு. அதை பத்தி நான் கருத்து சொல்ல முடியாது. இப்பவும் நான் எனக்கு சொல்றேன், எனக்கு ஸ்டாலின் அவர்கள் நெருங்கிய நண்பர் தான், தாவாக்கியாலே நண்பர்கள் இருக்காங்க. அதற்காக சொல்ல வேண்டிய கருத்தை நான் சொல்லுவேன். விஜய் எனக்கு நண்பர்ல பார்த்து பேசினதே கிடையாது. ஏன்னா அவரும் யாரையும் பார்த்து பேசுறது கிடையாது. சமந்தா வச்சுட்டு பக்கத்துல உட்காந்து பார்த்து பேசிட்டு இருக்காரு, ப்ரொடியூசரை வச்சு பார்த்து பேசிட்டு இருக்காரு, திரைப்பட நடிகர்களை வச்சு பேசிட்டு இருக்காரு. தவறா சொல்லலை, நீங்க அவர் அதுக்காக இல்லை, பார்த்து புகைப்படத்தில் பார்த்தேன். ஆனால் அரசியல் ரீதியாக யாரையும் தமிழக மக்களுக்காக எந்த நன்மையை வச்சு பேசுகிறாருன்னா இல்லை. நண்பர்னா எனக்கு தாவேக்கல் எங்கள் அண்ணன் செங்கோட்டை அண்ணன் இருக்கிறார், அவர் என்ன குருஜின்னு தான் சொல்லுவார். ஆனால் எப்பொழுதும் தப்பான பதிலே சட்டம் பிரசிலையும் சொல்லுவார், சட்டமன்றத்திலையும் சொல்லிட்டு இருப்பார். நேற்றும் சொல்லியிருக்காரு, ஐடி கார்டு மாணவர்களுக்கு ஜாதிய ரீதியான ஐடி கார்டு வழங்கப்படும்னு செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. பாஜகவோட பார்வை அதாவது ஒரு காலத்தில் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும்போது என்னென்ன ஜாதின்னு கேட்பாங்க, சர்டிஃபிகேட்டில் எழுதுவாங்க. அதையே வேண்டாம்னு சொல்லக்கூடிய காலத்தில் இப்போ வந்து புதுசாக ஜாதியை சேர்க்கணும்னு சொன்னால் அது எப்படி இவங்கள ஜாதி பிரச்சனையை தூண்டி விடுற மாதிரி ஆகிடும். அண்ணன் செங்கோட்டையனை பொறுத்தவரையில் என்ன குருஜின்னு தான் சொல்லுவார். அவ்வளோ தூரம் நாங்கள் நெருக்கம், செல்வராய் சொல்கிறேன், நெருக்கமாக சொல்லல, எங்களை குருஜின்னு தான் சொல்லுவார். திருநெல்வேலிக்கு வரும்போதெல்லாம் வெள்ளி விழா மாநாடு நடக்கும்போது என்னுடைய வீட்டிலே தான் தங்குவார், எங்களை தூங்கவே விட மாட்டார். ஆனால் அவர் சொல்லிய கருத்து பூரா தப்பாகவே இருக்கும். அதாவது 2024 பாரதிய ஜனதா கட்சி 11% இருந்தது, இப்போ 4% வந்திருக்கின்றார். அவருக்கு கணக்கு வராதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதுக்கு முன்னால் 2019 தேர்தலில் அண்ணன் பொன்னார் இந்த மாநில பாரதிய ஜனதா தமிழ் மாநில தலைவராக இருக்கும்போது 19% ஓட்டு வாங்கியிருந்தார். ஆனால் 2024 23 தொகுதியில் போட்டிட்டோம். 23 பாராளுமன்றம் சொன்னால் 138 சட்டமன்றம். 138 சட்டமன்றத்திற்கு 11% சொன்னால் இப்போ போட்டியிட்டது வெறும் 27 சட்டமன்றம். அப்படி பார்த்தாலும் கடந்த பார்லிமெண்ட்டை விட நாங்கள் 0.8% கூடுதலாக ஓட்டு வாங்கியிருக்கோம். இப்போ அதை இதை கூட உணர முடியல அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கு. வருவாய்த்துறையில் என்னத்தை கவனிக்க போறாரு என்கிறது எங்களுக்கு தெரியல. தயவு செய்து அவர் பதில் சொல்லியிருக்காரு. முந்தா நாள் அண்ணன் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். அப்புறம் அண்ணன் நேற்று ஒரு சாதகமான ஒரு பதிலை பேசியிருக்காரு. இப்பவும் நான் அண்ணன் சொல்றேன், பேப்பர் கையில் இருந்தா இப்பவும் சொல்றேன், அந்த பேப்பரை இப்போ கொண்டு வந்தா கூட நான் அரசியலை விட்டே விளையிறேன். அவர் அமைச்சர் பதவியை விட்டு மீண்டும் விலகுவாரா? ஏன் மெடிக்கல் காலேஜ் யாரும் கேட்கக்கூடாதா? மெடிக்கல் காலேஜ் இல்ல, அப்படியே அதான் அவர் சொன்ன கருத்து கேட்கறதுல தப்பு ஒண்ணும் இல்ல. நான் ஏதோ அதனால திமுகவுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கேன். இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லைங்கிறாரு முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின். இல்ல, அது தேர்தல் அறிவிக்க தேர்தல் 6 சட்டமன்ற தேர்தல், 6 சட்டமன்ற தொகுதி வருது. இதுக்கு பொது வேட்பாளரா அறிவிக்கணும்னு சொல்லி சீமானும் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா பொது வேட்பாளர், ஏன்னா தாவேக்கா ஒரு ஆளுங்கட்சி எதிர்க்கணும்னா பொது வேட்பாளரா வரணும். அப்படி ஏதாவது பாரதிய ஜனதா கட்சியும் அதை வலியுறுத்துகிறதா, இல்ல பொது வேட்பாளர் போடுறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? அது அவங்கெல்லாம் வந்து மாநில கட்சி, பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய கட்சி. எங்களுக்கு சென்ட்ரல் ஆஃபீஸ், பார்லிமெண்ட் போர்டு
இதெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க. அது எப்போ முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா, தேர்தல் தேதி அறிவிக்கணும், அல்ல அதுக்கு முன்னாடி தேர்தல் வர்றது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் அப்போ வந்து கட்சி மேலிடம் முடியும். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சார், உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சார் ஒரே ஒரு கேள்வி சார், உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிதி எதுவுமே வழங்கலன்னு சொல்றாங்க. அவரே பதில் சொல்லுதாரா? நீங்க அமைச்சர் ராஜ்மோகன் மட்டும்தான் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுதார். ஊரக உள்ளாட்சித்துறை, இந்த நெடுஞ்சாலைத்துறையில அவர் இவர் வீட்டுல திமுக கொரோனா வீட்டுல ஏவா வீட்டுல ரைடு நடந்தது. என்ன பதிலாக இருந்தாலும் அனைத்து துறையினுடைய குரலா அவரே ஒழிக்கிறார். எப்படி பார்க்கறீங்க? வேற அமைச்சர்களுக்கு பேச வாய்ப்பு இல்லையா, பேச தெரியலையா? அதை வந்து நீங்கள் தான் அவங்கள்ட்ட கேட்கணும். பொதுவாக இப்போ எந்தெந்த அமைச்சர்கள் எந்தெந்த லாக்காவில் இருக்காங்கங்கிறதே கொஞ்சம் அது ஒரு வித்தியாசமான ஒரு முறையாக தான் போய்கொண்டிருக்கிறது. அதில் அவர் எல்லா துறைக்கும் பதில் சொல்கிறாருன்னா, மற்ற துறையில் அமைச்சர்கள் இருக்கிறார்களா, செயல்பாடு இல்லையா, அதில் ஆதவ அர்ஜுனும் இவரும் தான் எல்லாம் பண்ணுறாங்களாங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. இல்ல இப்ப எளிமையான முதலமைச்சரா இருக்காரு. குறிப்பா பாத்தீங்கன்னா பஸ் ஆப்ரேட் பண்ண கூட அவரே ஏறி உட்கார்ந்துருக்காரு. 10 ரூபா டிக்கெட் வேற எடுக்காரு. நேத்தும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் எல்லாரும் மாணவர்களோட சேர்ந்து ஓடி வராரு. இது போன்ற ஒரு எளிமையான ஒரு முதலமைச்சரா பார்க்கலையா நீங்க? ஏன்னா தமிழகத்துல பெண்கள் மத்தியில் ஒரு எளிமையான முதலமைச்சர் போல ஒரு தோற்றங்கள் இருக்கிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு எளிமையான கேள்வியை கேட்குறீங்க நீங்க. உண்மையிலேயே எப்படின்னா, அரசாங்கத்துக்கு ஏற்கனவே நிறைய நஷ்டம் போக்குவரத்துல. அதில் ஒரு டிக்கெட் காசு கொடுத்து வாங்குறாரு. ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு 1+1 ஃப்ரீயாக போகலாம். அல்லது அது ஃப்ரீயாக போகலாங்கிறது தெரியலையா, முதலமைச்சருக்கு அது தெரியலையா, அல்லது ஒரு பாசாங்கு போல் நாங்கள் இப்படிலாம் நடக்கிறோம் 8 அணாவை கொடுத்துட்டு ஒரு டிக்கெட் எடுத்து பஸ்ஸில் எத்தனை பேர் ஏறி போனாங்க? ஒரு டிக்கெட் தானே வாங்கினார் அவர். ஏன் எல்லாத்துக்கும் டிக்கெட் வாங்கலை? மற்ற அதிகாரி வந்தாங்க, சீஃப் செக்ரட்டரி இருந்தாங்க. அவங்க டிக்கெட் வாங்கண்டாமா? கள்ள ட்ரெயின் ஏறி போகலாமா, கள்ள பஸ் ஏறி போகலாமா? அமைச்சர் ஜெகதீஸ்வரி கீர்த்தனா மேடையிலேயே ஒரு அமைச்சர் ஒரு கலெக்டரை கூட்டு சத்தம் போடுவாங்க, எப்படி அவங்க வேற மேல போடலாம், எப்படி பார்க்குறீங்க? நான் தான் மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் அப்படின்னு ஜெகதீஸ்வரி, அவங்க வராத ஒரு அமைச்சர் பேரை எதுக்கு மேல போடணும்? எப்படி உங்களுடைய பார்வை? நீங்க வந்து அங்கே வந்து அமைச்சரவையிலே அமைச்சர் அறையிலேயே பார்த்தீங்கன்னா செக்ரட்டரினா யாருங்கிறதே அவங்களுக்கு தெரியல. ஐஏஎஸ் படிச்சிருக்காங்களாங்கிறது அவங்களுக்கு ஐஏஎஸ் படித்தவங்க தான் செக்ரட்டரி இருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஏன் அந்த செக்ரட்டரி கூப்பிடு, அவனை கூப்பிடு, இவனை கூப்பிடு அப்படின்னு தான் கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க அமைச்சர்கள் அறையிலேயே. இதை விட நம்ம என்ன சொல்ல முடியும்? மக்கள்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம்.